என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம யூஸ்வலாக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரதுக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற பூரி மசால் கிடையாது இது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். பேன் வச்சு அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/2 கப் வேக வச்சிருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்ப்பாங்க, பட் நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 1 கப் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக கடலை மாவு சேர்ப்பாங்க. கடலை மாவோட பொட்டுக்கடலை மாவு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். இதை இப்போ சேர்த்துடலாம். மசாலா திக்காக வர வரைக்கும் நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். நம்மளோட பூரி மசால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.